எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் வந்து டிப்டாப்பாக வந்து ரெடியாகி அட்டகாசமாக ரெடியாகி சந்தோஷமாக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து மனோகரி வந்து என்ன குழந்தைங்களா சந்தோஷமா அப்படின்னு கேட்டேன்னா, ரொம்ப சந்தோஷம் ஆண்டி, உங்களால் தான் நாங்கள் இப்போ டூர் போக போகிறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ சுடரும் வெளில வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் உனக்கு கடைசி நாள் சுடர், இனிமேல் நாளைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா நாளைக்கு உன்னை வீட்டை விட்டு துரத்த போகிறது தான் என்னோட கேம் பிளான், மாஸ்டர் பிளான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து சுடர் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஒரு நிமிஷம் இருங்க, ஒருத்தர் வர வேண்டியது இருக்குது அப்படின்னோன்னா பாட்டி வந்து கேட்குறாங்க, யார் வரணும், அது சர்ப்ரைஸ், வருவார் பாருங்கள் தெரியும் அப்படின்னோடனே கரெக்டாக வந்து எழில் வந்து செம மாசாக கூலிங் கிளாஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன பசங்களா கிளம்பலாமா அப்படின்னு கேட்டோன்னே, என்ன நீயும் கிளம்புறியா அப்படின்னோடனே, நான் தான் சாரை வந்து நேற்று ராத்திரி பேசி வர சொல்லியிருக்கேன், உங்களெல்லாம் சமாளிக்க முடியாதுல்ல குட்டீஸ், அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், எப்படி இருந்துச்சு என்னோடய சர்ப்ரைஸ் அப்படின்னு சுடர் கேட்டோன்னா, அடி பாவி எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த விஷயத்தை எங்ககிட்டயே சொல்லுவேன், இரு ஒன்றை பார்த்துக்கிறேன் அப்படின்னோன்னே மனோகரி வந்து என்ன நம்ம ஒரு திட்டம் போட்டால் அவள் ஒரு திட்டம் போடுறா, சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே வாங்க பசங்களா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து ஃபஸ்ட்டு எழில் ஏறிடுறாப்புல. அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாம் ஏறிடுறாங்க. மனோகரி வந்து மொதல் சீட்டில் போய் உட்காரலான்னு பார்க்குறப்ப வந்து மனோகரி சாரி இப்படி பிடிச்சி அஞ்சலி பாப்பா வந்து இழுத்து, நான் தான் ஃப்ரண்ட்டில் உட்காருவேன், நீங்கள்லாம் இங்கே உட்காரக்கூடாது, பின்னாடி போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னா பின்னாடி போய் உட்காந்துடுறாங்க மனோகரி. வாங்க மேடம் அப்படின்ட்டு அந்த வேலை செய்வாங்களா அவங்க கூட சர்வெண்ட் கூட வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு முன்னாடி வந்து அஞ்சலியை வந்து கூப்பிட்றாங்க, சுடர் வா, நீ மடியில் மடியில் தான் நான் உட்காந்துப்பேன், நீ வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்தோன்னே மனோகரிக்கு செம பல்ப் ஆகி போயிடுது. செம கடுப்பில் இந்த குட்டீஸ் அஞ்சலியை வச்சுக்கிட்டு ரொம்ப சமாளிக்கிறது சிரமமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே சீட் பெல்ட் வந்து எழில் வந்து கிட்டக்க வந்து அந்த சுடருக்கு போட தெரியலங்கிறனால சீட் பெல்ட் சுடருக்கு போட்டு விட்டுட்டு காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா மேடம், அவங்க 2 பேரும் போகிற போக்க பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னோடனே கீழே அங்கே வந்து பிஜிபி கார்டுன்னு அங்கே வந்து இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டோன்னே நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன், யாரும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழில் வந்து டிக்கெட் வாங்க போனோன்னே சுடர் வந்து தனியாக போகிறாங்க. தனியாக போயிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறேன், சார் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரூல்ஸ் அது இதுன்னு சொல்லி குழந்தைங்க வந்து கஷ்டப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்து திட்டுங்க, இன்றைக்கி ஒரு நாள் அவங்க என்ஜாய் பண்ண விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுவாக இருந்தாலும் டிசிப்ளின் வேணும்ல, இங்கே நிறைய இடம் இருக்குல்ல அப்படின்னு, இருக்கட்டும் சார் நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வந்து அவங்கள திட்டாதீங்க, இன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கட்டும் குழந்தைங்க அப்படின்னு, நீங்களும் சேர்ந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து பேசாமல் போகிறாங்க. இங்கே வந்து பார்க்குறாங்க மனோகரிக்கு முன்னாடியே குழந்தைங்கலாம் ஓடி போகிறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பிடிக்கலையா அப்படின்னு வேலைக்காரங்க அவங்க சர்வெண்ட் கேட்டோன்னே, அவன் போனால் யாருக்கு வேலை போக போகுது, இவளுக்கு தானே, போகட்டும் விடு அப்படின்னோடனே, சார் ஓடி வாங்க சார்னு எழிலையும் கூப்பிட்றாங்க. குழந்தைங்கள்லாம் ஓடுறாங்க சார், என்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஓடி வர்றப்ப வந்து ஆஹா அவள் துரத்துறா, நம்ம எப்பயாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு அஞ்சலி வேகமாக ஓடு அஞ்சலி அப்படின்னு, ஓடு அஞ்சலி ஓடு அப்படின்ட்டு அபிலேருந்து கவின் காவியா எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா மாதிரி ஒரு கேட் வாசல் இருக்குது, அந்த பக்கமாக ஓடிடுறாங்க. சுடர் வந்து இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, இவன் எதுக்கு இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா, இந்த பக்கம் இல்லை பசங்க போனாங்க அப்படின்னு வந்து தப்பான திசையில் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து மனோகரி வந்து ஃபோன் பண்ணி கரெக்டான விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி டே இந்த தடவை போன தடவை மிஸ் பண்ண மாதிரி இந்த தடவை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, மேடம் போன தடவை வந்து நாங்கள் எதிர்பார்க்காதப்ப குழந்தைங்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து காப்பாற்றிட்டா அப்படின்னா, இந்த சாக்கு புக்கு சொல்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, மரியாதையே இப்போ சொல்கிற வேலையை கரெக்டாக செய்ய அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சரிங்க சார் நான் கவலைப்படாதீங்க, நான் நல்லபடியாக பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு அந்த மேடத்துக்கிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளான் போட்டு கொடுக்குறதே வேலையாக போச்சு அப்படின்னு. சரிப்பா அதை செய்யலைன்னு அவங்க சத்தம் போடுவாங்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறாங்க. ரவுடிங்க எல்லோரும் வந்து போலீஸ் எல்லோரும் வந்துருக்காங்கல்ல, அவங்க வந்து கரெக்டாக வந்து வேலுக்கு ஃபோனை போட்டு அந்த பொண்ணை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்த பொண்ணை பார்த்தேன், உன்னோட முறை பொண்ணை தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா விஷயம், சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி அங்கே வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து குழந்தைங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக சுடர் வந்து இந்த பக்கமாக வந்து நிற்கிறாங்க, இப்போ மடக்கி பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் பின்னாடி வந்து ஐயோ இந்த பக்கம் இவன் வந்துட்டு அந்த பக்கம் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பின்னாடி வந்து எழிலும் வந்து நின்றுட்டாப்புல. 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டோமே, இந்த பக்கம் போனால் மாட்டிக்கிப்போம், அந்த பக்கம் போனால் அப்பா திட்டுவாப்பில், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து 2 பேருமே எழிலும் சரி சுடரும் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. நடுவில் குழந்தைங்க இருக்காங்க. கரெக்டாக 2 பேரும் கிட்டக்க வந்து பிடிக்கலான்னு வர்றப்போ 3 குட்டீஸும் வந்து இந்த பக்கம் ஓடினோன்னே சுடர் வந்து கீழே விழுவ போகிறாங்க. கீழே விழுவ போகிறப்ப கரெக்டாக வந்து தாங்கி பிடிக்கிறாப்புல நம்ம எழில் பார்த்துட்டு ரொமான்டிக்காக ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து மனோகரி பார்த்துட்றாங்க. மேடம் எனக்கு என்னமோ நம்ம வந்து பேசாமல் போயிடலாம், இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காகவே நம்ம கூடவே வந்திருக்கோம் மாதிரி தெரியுது, அவள் கல்யாணம் பண்ண போகிற போல் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் மேடம். அவள் வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கா, அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டே போகிறாங்க பாருங்கள். வந்து இப்போ தான் வந்தா, ஆனால் உங்களால் வந்து சின்னதாக நீங்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு, ஆனால்
அவள் சொன்னால் எது சொன்னாலும் கேட்குறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவருக்கு முன்னாடியே தெரியுமோ, அவரே பிளான் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டாரோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நீ வாயை முறையா இல்லையா, நீங்கள் தேவையில்லாமல் எழிலை பற்றி இவளையும் சேர்த்து வச்சு பேசாத, அவர் வயசானே இவர் வயசான அப்படின்னோடனே, மேடம் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. குழந்தைங்கள திட்டக்கூடாது அப்படின்னு சொன்னனால திட்டாமல் வாங்க பசங்களா போகலான்னு எழில் சொன்னோன்னே எபிசோடு அட்டகாசமாக முடிக்கிறாங்க.